விஜய் எடுத்த தவறான முடிவு. அதிமுக எம்எல்ஏக்களுக்கு வரப்போகும் பேராபத்து. உச்சநீதிமன்றம் சொல்லப்போகும் தீர்ப்பால் நடக்கப்போகும் இடைத்தேர்தல். விஜயை வீழ்த்த நேரம் பார்த்து காத்திருக்கும் மு.க.ஸ்டாலின். வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் இதுவரை இல்லாத அளவுக்கு முதல் முறையாக மும்முனை போட்டி வெடித்து எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனபோதும் விசிக, கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துவிட்டார் விஜய். என்றாலும் கூட இந்த கட்சிகள் மீது அவருக்கு போதிய நம்பிக்கை இல்லை என்பதால் இன்னும் கூடுதலான எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காகவே அதிமுகவிலிருந்து 25 எம்எல்ஏக்களை தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் இழுத்துள்ளார் விஜய். ஆனால் இதுவே இப்போது அவருக்கு ஆப்படிக்கும் செயலாக மாறியிருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தை எடப்பாடி பழனிசாமி அத்தனை எளிதில் விடுவதாக இல்லையாம். இதை தமிழக ஆளுநரிடத்தில் கொண்டு சென்று அவரது ஒப்புதலுடன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் தயாராகிவிட்டார். இது அத்தனையும் மு.க.ஸ்டாலினின் ஆலோசனையின் பேரில் நடப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கும் திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்போது வேண்டுமானாலும் விஜய்க்கு எதிராக வாக்களிப்பார்கள் அல்லது நடுநிலையாகவும் வாக்களிப்பார்கள். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் தமிழக வெற்றிக் கழக ஆட்சி கவிழ்ந்துவிடும். அதனால் அவர்களை வைத்துக்கொண்டு அவர் 5 ஆண்டுகளும் காலம் தள்ளுவது என்பது நடக்காத காரியம். அதனால்தான் அதிமுக எம்எல்ஏக்கள் இழுத்து அப்படியே 5 ஆண்டுகளை கடத்திவிட வேண்டும் என்று விஜய் திட்டமிடுகிறார். ஆனால் இந்த விவகாரத்தில் அவரை திமுக, அதிமுக கட்சிகள் அத்தனை எளிதில் விடுவதாக இல்லை. அதிமுக எம்எல்ஏக்களை தன் பக்கம் இழுத்து அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து கடைசி வரை தங்களுடனே வைத்துக் கொள்ளலாம் என்று திட்டம் போட்டால் கண்டிப்பாக நீதிமன்றத்தின் மூலம் அதற்கு தடை வாங்கி விடுவார்கள். குறிப்பாக இந்த 25 எம்எல்ஏக்களின் பதவிகளையும் பறித்து விடுவார்கள். இதுதான் அடுத்து நடக்கப் போகிறது. அதனால்தான் அவர்களுக்கு தான் அமைச்சர் பதவி கொடுத்தால் அது குதிரை பேரம் என்கிற பட்டியலில் சேர்ந்துவிடும் என்பதனால் இப்போதைக்கு அவர்களுக்கு எதுவும் கொடுக்காமல் அடக்கி வாசித்து வருகிறார் விஜய். ஆனால் அதிமுகவிலிருந்து அவருக்கு ஆதரவு கொடுத்துள்ள சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் தங்களுக்கு அமைச்சர் பதவி தராமல் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க மாட்டார்கள். அமைச்சர் பதவி கிடைக்கும் என்கிற ஒரே காரணத்தினால்தான் எடப்பாடிக்கு எதிராக திரும்பி நிற்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்காமல் ஆதரவை பெற்றுதான் ஆட்சி நடத்திவிடலாம் என்று விஜய் நினைத்தால் அதுவும் நடக்கப் போவதில்லை. அந்த வகையில் எந்த பக்கம் போனாலும் விஜய்க்கு ஆப்படிப்பார்கள் என்கிற நிலைதான் தற்போது நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தற்போது முன்னாள் முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் ஒரு அதிரடி திட்டம் போட்டுக் கொண்டிருப்பதாக அறிவாலய வட்டாரங்களில் தகவல் தெரிவிக்கிறது. அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை மு.க.ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தோல்வியாக அமைந்துவிட்டது. அதிலும் தன்னை கொளத்தூர் மக்கள் தோல்வி செய்துவிட்டதால் உச்சக்கட்ட அதிர்ச்சியில் இருந்து வரும் மு.க.ஸ்டாலின் இதிலிருந்து தான் உடனடியாக மீண்டுவிட வேண்டும் என்றும் திட்டமிட்டு வருகிறார். குறிப்பாக விஜய்க்கு பெரும்பான்மையை இழக்க வைத்து அவரது ஆட்சி அதிகாரத்தை கவிழ்த்துவிட வேண்டும் என்பதில் எடப்பாடியை விட மு.க.ஸ்டாலின் தான் படுதீவிரம் காட்டி வருவதாக கூறுகிறார்கள். அதனால்தான் அதிமுகவிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கும் இந்த 25 எம்எல்ஏக்களின் பதவியை எப்படியாவது பறித்து விடுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு தொடர்ந்து மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தி வருவதாக கூறுகிறார்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை மு.க.ஸ்டாலினும் எடப்பாடியும் எதிரும் புதிருமாக இருந்தபோதும் சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களை விட அதிகமான தொகுதியில் வெற்றி பெற்றதால் காண்டாகிவிட்டார்கள். அதனால்தான் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கினாலும் விஜயை ஆகவிடக்கூடாது என்பதற்காக அவருக்கு ஆதரவு தெரிவித்தார் மு.க.ஸ்டாலின். ஆனால் அந்த முயற்சி ஒர்க் அவுட் ஆகவில்லை. இதன் காரணமாகவே தற்போது விஜயை வீழ்த்த வேண்டும் என்கிற விவகாரத்தில் அதிமுகவும் திமுகவும் ஒன்றுபட்டு செயல்பட தொடங்கிவிட்டார்கள். அதனால்தான் ஆபரேஷன் 25 என்கிற விவகாரத்தை சீரியஸாக கையில் எடுத்துள்ளார் ஸ்டாலின். இந்த 25 எம்எல்ஏக்களின் பதவியை எப்படியாவது பறித்து விடுங்கள் என்று அதிமுக தரப்பு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வரும் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பதவிகள் பறிக்கப்படும். அந்த 25 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்துவார்கள். அப்போது அந்த 25 தொகுதிகளில் 20 தொகுதியிலேயாவது தான் கைப்பற்றிவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டி வருகிறாராம் மு.க.ஸ்டாலின். அப்படி ஒரு நிலை உருவாகும் போது கண்டிப்பாக திமுகவின் பலம் கூடுவதோடு அதிமுகவையும் தன் பக்கம் இழுத்து தான் ஆட்சி அமைத்துவிட வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் புதிய பிளான் போடுகிறாராம். குறிப்பாக தற்போது விஜய்க்கு ஆதரவு கொடுத்துள்ள விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய முஸ்லீம் லீக் ஆகிய 4 கட்சிகளையும் இப்போது வரை திமுக கூட்டணியில் தான் இருக்கிறார்கள். அதனால் மு.க.ஸ்டாலினுக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக அவர்கள் இந்த பக்கம் வந்து விடுவார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த அதிமுக 25 எம்எல்ஏக்களின் எம்எல்ஏ பதவியை எப்படியாவது பறித்து விடுங்கள் என்று எடப்பாடியை உச்சநீதிமன்றத்திற்கு செல்லுமாறு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டே வருகிறாராம் ஸ்டாலின். அதனால் அவர் நினைப்பது மட்டும் நடந்துவிட்டால் கண்டிப்பாக விஜயினால் 6 மாதத்துக்கு மேல் முதலமைச்சராக நீடிக்கவே முடியாத நிலைதான் ஏற்படும் என்கிற தகவல்கள் தமிழக அரசியல் வட்டாரங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்த செய்தி. வந்த வேகத்திலேயே கோட்டை விட்ட விஜய். தாவேகாவினால் 15,000 கோடியை இழந்த தமிழகம்.
தற்போது தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்திருக்கும் விஜய்க்கு ஆட்சி அதிகாரம் குறித்து பெரிதாக எந்த புரிதலும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அரசியலை பற்றியும் அவருக்கு பெரிதாக தெரியாது. திமுக தீய சக்தி, தமிழக வெற்றிக் கழகம் தூய சக்தி என்று மட்டுமே சொல்வார். இப்படி சொன்ன அவரை தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சராக்கி விட்டார்கள். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி விஜய் முதலமைச்சர் பதவி ஏற்ற நிலையில் இப்போது வரை முழுமையாக அமைச்சர்கள் குறித்த பட்டியல் வெளியாகவில்லை. சில அமைச்சர்களை மட்டுமே அறிவித்துள்ளார்கள். இதன் காரணமாக இன்னமும் அமைச்சர்களின் இலாக்காக்களில் எந்த புதிய பணிகளும் நடைபெறவில்லை. இப்படியான நிலையில் வெளிநாடுகளில் இருந்து வந்த ஒரு முக்கியமான முதலீடு தமிழ்நாட்டுக்கு வராமல் ஆந்திராவுக்கு திரும்பி இருக்கிறது. அதாவது விமான உதிரி பாகங்களை தயாரிக்கும் ஒரு வெளிநாட்டு நிறுவனம் தமிழ்நாட்டில் 15,000 கோடி முதலீட்டில் நிறுவனம் தொடங்க திட்டமிட்டுள்ளார்கள். ஆனால் இங்கு அமைச்சரவையே இன்னும் தொடங்கப்படாததால் அது குறித்து கோட்டை வட்டார அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அவர்கள் பேசிய போது அமைச்சரவை முடிவானதும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று கூறியுள்ளார்கள். ஆனால் இப்படி வெளிநாட்டு முதலீடு தமிழ்நாட்டில் தடுமாறி கொண்டு வருவதை அறிந்த ஆந்திர IAS அதிகாரிகள் அவர்களை தங்கள் பக்கம் இழுத்து விட்டார்கள். இதன் காரணமாக இந்த புதிய போர் விமான உதிரி பாக முதலீட்டு நிறுவன தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திரா பக்கம் திரும்பியுள்ளது. இவர்களுக்கு அங்கு தேவையான இடம், மின்சார வசதி, தண்ணீர் வசதிகள் அனைத்தையும் கொடுத்து ஆந்திராவில் செயல்படுமாறு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து விட்டாராம் அங்குள்ள முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. இந்த நிறுவனத்தின் மூலம் 7,500 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப் போகிறதாம். இப்படி ஒரு செய்தியை தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தொழில்துறை அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் கீர்த்தனாவிடம் சில அதிகாரிகள் சொன்னபோது, அப்படியா, அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதே என்று கேஷுவலாக சொல்லி எஸ்கேப் ஆகிவிட்டாராம். அந்த அளவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தங்கள் இடம்பெற்றுள்ள துறைகள் குறித்து கூட எந்த புரிதலும் பெரிதாக இல்லை. இப்படி தமிழக வெற்றிக் கழகத்தினர் செய்த அலட்சியம் காரணமாக 15,000 கோடி முதலீடு தற்போது ஆந்திராவுக்கு போய்விட்டது. இதையடுத்து கோட்டை வட்டார அதிகாரிகள் மத்தியில் இந்த வாரம் பேசுபொருளாகி இருப்பதோடு தமிழக வெற்றிக் கழகம் தேடி வந்த ஒரு பெரிய முதலீட்டை சரியாக பயன்படுத்தாமல் கோட்டை விட்டுவிட்டார்கள். இவர்களது இந்த அலட்சியம் காரணமாக இன்னும் என்னென்ன முதலீடுகளை இழக்கப் போகிறதோ தமிழகம் என்று விமர்சித்து வருகிறார்கள். விஜய்க்கு எதிராக வியூகம் வகுக்கவில்லை, மறுக்கிறார் ரஜினிகாந்த். நடிகர் விஜய் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகியுள்ள நிலையில் திடீரென்று மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசினார் நடிகர் ரஜினிகாந்த். இது அரசியல் வட்டாரங்களில் பேசு பொருளானது. மு.க. ஸ்டாலினையும் எடப்பாடியும் இணைத்து விஜயை வீழ்த்த ரஜினிகாந்த் வலியுறுத்தி வருவதாக செய்திகள் வெளியாகி வந்தன. இந்த நிலையில் இன்று மீடியாக்களை சந்தித்த ரஜினிகாந்த் அதை மறுத்திருக்கிறார். அவர் கூறுகையில், மு.க. ஸ்டாலினுக்கும் எனக்கும் இடையே 40 ஆண்டு நட்பு உள்ளது. அந்த அடிப்படையில் தான் கொளத்தூர் தொகுதியில் அவர் தோல்வியடைந்ததும் அவரை சந்தித்து ஆறுதல் கூறினேன். ஆனால் விஜய் முதலமைச்சராவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக மு.க. ஸ்டாலின் எடப்பாடியை இணைக்க நான் திட்டமிட்டு வருவதாக தவறான செய்திகள் வெளியாகி வருகின்றன. ஆனால் என்னை பொறுத்தவரை இது போன்ற தரங்கட்ட வேலையை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று கூறியிருக்கிறார் ரஜினிகாந்த். மேலும் விஜய் வெற்றி பெற்றது எம்ஜிஆர் NTR சாதனை விட அதிகமானது. அதில் எனக்கு எந்த பொறாமையும் இல்லை. அதோடு விமான நிலையத்தில் அவரது வெற்றி குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் பதில் கொடுக்கவில்லை. ஆனால் எனது எக்ஸ் பக்கத்தில் அவரை வாழ்த்தி பதிவு போட்டிருந்தேன். விமான நிலையத்தில் நான் பதில் கொடுக்காததால் அதை பலரும் பல கோணங்களில் செய்தி வெளியிட்டு கான்ட்ரவர்சி ஆக்கிவிட்டார்கள் என்று கூறியிருக்கிறார் ரஜினிகாந்த்.